அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இது ஸ்கூல் லீவில் எடுத்த விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டதால என் தங்கச்சி வீட்டு கிளம்பியாச்சு. என் தங்கச்சி கூப்பிட்டதால அங்கே கிளம்பியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரீசெண்டாக இப்போ தான் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என் தங்கச்சி வீட்டில் எப்படி அந்த ஒன் டே போச்சு அப்படின்னு விளாக் எடுத்திருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாப்பியாக அந்த டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அதனால் அங்கேயும் போயாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் அம்மா வந்து சமையல் அறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காய்கறி எல்லாமே நறுக்கி கொடுத்தாச்சு. பல்லாரி, தக்காளி பழம், மிளகா அப்படின்னுட்டு நான் எல்லாமே நறுக்கி கொடுத்தாச்சு. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பக்கம் வந்து தால்சாக்கு தாளித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிக்கன் ரோஸ்ட்டு சூப்பராகவே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. தலை புலன்னு கொதிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி தேங்க்ஸாக போட்டு அதில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பைசஸ் அதுக்கப்புறம் பல்லாரி எல்லாமே போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு எந்த வீடியோவுமே ப்ராப்பராக எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டே எப்படி போச்சுன்னு தான் நான் விளாக் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சூப்பராக மணக்க பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட சேர்ந்து நான் வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் விளாக் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சூப்பராகவே பிரியாணி ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் எண்ணெயிலே அந்த கறி, பல்லாரி, தக்காளி பழம் வெந்து வரும்போது சூப்பராகவே மணமாகவும் இருக்கும். அந்த சிக்கனில் உப்பு பிடிக்கும். அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தம் போடுற நிலைமை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தால்சாவுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு, பிரியாணிக்கு வந்து தால்சா இல்லாட்ட உள்ளவே இறங்காது. அதனால் தால்சாவும் சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டும் வச்சுட்டாங்களா, அதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடிக்க நேரமும் வந்தாச்சு. நல்லா இஞ்சி உரப்பாக தட்டி போட்டு டிகாசன் நல்லா இறங்க டீ போட்டிருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அதையும் குடிச்சிட்டு அப்படி பார்த்திங்கன்னா டெரஸ் போயாச்சு. டெரஸில் வந்து பிள்ளைங்க வந்து வெடி போடலாம் அப்படின்னுட்டு வெடி வாங்கி வச்சுருந்தாங்க. புஸ்வானம், மத்தாப்பு எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. நல்லா ஹாப்பியாகவே பிள்ளைங்க வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சூப்பராகவே அந்த டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.